அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, எல்லாருமே அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்து 15 நாட்களுக்கு மகாலயபட்சம் தொடங்குதுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பாவம் பண்ணணும்னோ தெரில, இந்த ஜென்மத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இப்படி கடன் பிரச்சனை வருது, தொழிலில் இப்படி நஷ்டமாகுது, பணத்தை கொடுத்து ஏமாறுற ஒரு சூழல் இருக்குது, வீண் பழி என் மேலே விழுகுது, தொடர் அவமானங்கள், தொடர்ந்து ஏதாவது ஒரு நோய் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கிறது, கடன் பிரச்சனை, கவலை, கஷ்டம் இதெல்லாம் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்குது, நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரில அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்புவீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எத்தனை தெய்வ வழிபாடு பண்ணினாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு பலனே கிடைக்காது. இந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய துன்பங்களானது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அது மலை போன்ற அளவுக்கு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடுகு போல உருவத்துக்கு மாறிடும். அதாவது சுத்தமாகவே உங்களுடைய பிரச்சனை சுக்குநூறு ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகாலயபட்சம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மகாலயபட்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் இந்த பிரதம திதியில் தொடங்கி, இப்போ புரட்டாசியில் அமாவாசை வரும் இல்லையா, அந்த அமாவாசை வரையிலான 15 நாட்கள் இருக்கக்கூடியது தான் நம்ம மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். மகாலயபட்சத்தின் நிறைவாக வரும் அந்த அமாவாசைக்கு தான் நம்ம மகாலய அமாவாசை, அதாவது பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் கொடுத்தா அது யாருடைய பேரை சொல்லி கொடுக்குறாங்களோ அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் இந்த மகாலயபட்சத்தோட 15 நாட்களும் நம்ம திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடும் போது, மேலும் தானங்கள் செய்யும் போதும் இந்த 15 நாட்களும் நம்ம இந்த தான தர்மம் தர்ப்பணம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களையும் சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரண அமாவாசையில் நம்ம யார் பேரில் கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். ஆனால் இந்த 15 நாட்கள் நம்ம செய்யும்போது நம்முடைய இறந்த பல முன்னோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் குளிர்விக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி செய்வதன் மூலமாக மனக்குறையோட நம்மளுடைய முன்னோர்கள் இறந்திருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு நற்கதி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நற்கதி அடையும் போது அவங்க நமக்கு பல்வேறு வரங்களை தருவாங்க, நம்முடைய வாழ்க்கையவே தலையெழுத்தையே மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறதும் முக்கியம். ஆக மொத்தம் இன்னைக்கு தொடங்கி அமாவாசையின் வரை இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களுமே நம்ம தவறவிடக்கூடாது அப்படின்னே சொல்லலாம். மகாலய அப்படின்னா ஒன்றாக கூடி வருதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது நம்முடைய இறந்து போன அத்தனை முன்னோர்களும் ஒன்றாக திரண்டு பூமிக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் பூஜைகளை எல்லாம் ஏற்றுட்டு நமக்கு நல்லாசி வழங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு இதை சொல்லலாம். எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தொடங்கி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலய அமாவாசையும் வந்துடுது. ஒருவரோட உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்ச பிறகு அந்த உயிர் பிரேத உலகிலிருந்து பித்ரு உலகத்திற்கு போகிறதுக்கு 11 நாட்கள் ஆகுமாமா. அதனால தான் ஒருவர் இறந்த பிறகு 13 அல்லது 16 நாட்களுக்கு பிறகு காரியம் செய்வாங்க இல்லையா, அதை செய்கிறாங்க. பித்ருலோகத்திலிருந்து அந்த ஆத்மா சூரிய மண்டலம் அல்லது சந்திர மண்டலத்தை அடைய 1 வருட காலம் ஆகுமாமா. 1 வருட காலத்திற்கு பிறகு அந்த ஆத்மா தனது கர்ம வினைகளின் அடிப்படையில் சூரிய அல்லது சந்திர மண்டலங்களுக்கு செல்லுமாமா. அந்த ஆத்மாவானது சூரிய மண்டலத்திற்கு போனால் இறைவனின் திருவடிகளை அடைஞ்சு முக்தி அடைஞ்சிரும். ஒருவேளை அது சந்திர மண்டலத்துக்கு போச்சு அப்படின்னா அந்த ஆத்மாவானது மீண்டும் பூமியில் கர்ம வினைகளின் அடிப்படையில் பிறப்பெடுக்குமா. அதாவது ஒருவரின் ஆத்மா சூரிய அல்லது சந்திர மண்டலத்தை அடைஞ்ச பிறகுதான் அந்த ஆத்மாவின் ஆயுட் சுழற்சி நிறைவடையுது. இதனால தான் ஒருவர் இறந்த 1 வருடத்திற்கு பிறகு அவர்களுக்கு திதி கொடுக்க வேணும்.
மேலும் அந்த வீட்டில் ஒரு வருடம் பிறகே தான் சுபகாரியங்கள் வந்து நடத்தணும், அதுக்கு நடுவில் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அந்த இடைப்பட்ட அந்த ஒரு வருடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவானது இறைவனை அடைய முடியாமல் மீண்டும் பிறவி எடுக்க முடியாமல் காற்றில் வந்து அலைஞ்சிட்ருக்குமா. அந்த சமயத்தில் அதனுடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நம்ம சுபகாரியங்கள் செய்கிறதுனால அந்த ஆத்மாவுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்குமா. ஒருவர் எப்படி இறந்திருந்தாலும் சரி, அது வந்து துர்மரணமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்திருந்தாலும் சரி, அந்த உயிர் வந்து உடலை விட்டு பிரியும் போது ஏதாவது மனக்குறையுடன் தான் உடலை விட்டு பிரியற மாதிரி இருக்குது. அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறவுகளை விட்டு செல்வதற்கே மனசு வராது, ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடமையை வந்து செய்ய முடியாமல் அதுக்குள்ளே நாம் இறந்து போகிற மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மனக்குறையோடு வந்து இருப்பாங்க. இதனால் அந்த ஆத்மாவிற்கு வந்து மனசு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், பாரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் தான் அந்த ஆத்மாவிற்கு அமைதி தருவதற்காக யமதர்மராஜா ஒவ்வொரு ஆத்மாவையும் வருடத்திற்கு ஒரு முறை 15 நாட்கள் பூமிக்கு சென்று அவங்களுடைய குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்த்து மனமகிழ்ச்சி பெற்று அதன் பிறகு நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாராம். நம்முடைய முன்னோர்கள் அந்த 15 நாட்களும் நம்ம கூட வந்து தங்கி மன நிறைவு கொள்வாங்க, மன அமைதி பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அவங்க வந்து நம்ம வீட்டில் கெஸ்ட்டாக தங்க போகிறாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் நம்ம எந்த அளவுக்கு வந்து கவனிச்சுக்குவோம், அதே மாதிரி தான் இந்த 15 நாளும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தர்ப்பணம், திதி, தானம் இதெல்லாம் வந்துட்டு செய்யணும். இது போல விஷயங்கள் நம்ம செய்யல, நம்ம வந்து யாருமே திதி கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல, எந்த ஒரு தான தர்மமும் பண்ணல அப்படிங்கும்போது அந்த ஆத்மாவுடைய மனம் வந்து ரொம்பவும் வருத்தப்பட்டு கோவப்படுமா. அந்த கோபம் தான் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அப்படின்னு வந்து மாறுது. இப்போ ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே வந்து ஜாதக கட்டத்தில் சொல்லிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற முறையில் வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். 15 நாட்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாதம் காலையில் செய்கிறீங்க பாருங்கள், சுத்த அன்னம் வெறும் சாதம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எள்ளை சேர்த்து நீங்கள் அதை வந்து காக்கைக்கு உணவாக வந்து வச்சுட்டு அதன் பிறகு சாப்பிடுங்க. காக்கை சாப்பிடுதோ இல்லையோ நீங்கள் வந்துட்டு வச்சுட்டு சாப்பிடும் பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 15 நாட்களும் நீங்கள் எறும்புகளுக்கு அரிசியோட வெள்ளை சர்க்கரையவோ இல்லை வெள்ளத்தையோ சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி அது எறும்பு பூச்சி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவசியம் வந்து போடுங்க. தினந்தோறுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அடுத்து பசுமாடு பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் வாழைப்பழம் வந்து கொடுங்க, இல்லைன்னா நான் முன்பு சொன்ன மாதிரி அரிசியும் வெள்ளத்தையும் கலந்து நீங்கள் அந்த பசுமாட்டுக்கு வந்து உணவாக கொடுங்க. தெருநாய்களை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் உணவிடுங்க, இல்லைன்னா பிஸ்கட்டாவது வாங்கி போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா மறக்காமல் காகத்துக்கு எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு வந்து கிடைக்கும். அதாவது எள்ளு இருக்குது இல்லையா, அதை அரைச்சி அந்த எண்ணெயெல்லாம் எடுத்த பிறகு வரக்கூடிய அந்த சக்கை தான் எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிடச்சிச்சிங்கும்போது நீங்கள் ஒரு துளி அளவு தினமும் வச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இவை தவிர இந்த 15 நாட்களும் உங்கள் வீட்டில் யாராவது வந்து உணவு வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரர் போன்ற தோற்றத்தில் வந்து கேட்டாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்ன செஞ்சீங்களோ அந்த உணவை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. இல்லைன்னா கையிலையாவது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வந்துட்டு கொடுத்து அவங்கள வந்து உணவு வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சிங்கும் போது அப்போ கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உணவுக்காக கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு பொட்டலங்கள், ஒரு எலுமிச்சை சாதமோ இல்லை ஒரு தயிர் சாதமோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அவங்களுக்கு தானம் பண்ணுறது கோடான கோடி புண்ணியத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்போதும் நம்ம பண்ணுறதை காட்டிலும் இந்த 15 நாட்கள், அதாவது இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்று தொடங்கி இந்த மகாலய அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன தானங்களுக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும். நம்முடைய முன்னோர்களும் நம்ம கூட வந்து இருந்து அந்த தானங்களை எல்லாம் பார்த்து மனம் வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் செஞ்சுட்டு பித்ருலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தீராத கஷ்டத்தில் சிக்கி தவிக்கிற எல்லாருமே இந்த 15 நாளை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த 15 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான மாற்றம் வந்து நிகழும். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.